ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் மன்வா வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம செகண்ட் லைஃப் ரேங்கரோட சாப்டர் 3 பார்க்க போகிறோம். போன சாப்டரில் ஹீரோ டுட்டோரியலுக்கு போயிருப்பான். அதில் ட்ரையல் 0ல் ஹீரோ போயிட்டுருக்கும் போது ஹீரோவோட லெஃப்ட் ஷோல்டரில் ஏரோ குத்திருக்கோம். அதோட கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 15 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் தேங்க்யூ. அப்புறம் பார்க்குற நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஹீரோ அந்த பெயினோடய நடந்து போயிட்டே இருக்கான். சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, உங்கள் பாடி எக்ஸ்ட்ரீம் பெயினில் இருக்குது, நீங்கள் அதிர்ச்சியாக இருக்கீங்கன்ட்டு. உங்கள் கோல்ட் பிளட்டட் நேச்சர் உங்களை அமைதியாக்கும். நீங்கள் அதிர்ச்சியிலேருந்து வெளில வந்துட்டீங்க. இந்த மாதிரி பெயினுக்கு உங்கள் பாடி டாலரன்ஸ் டெவலப் பண்ணிருச்சு. இப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இது டேஞ்சரஸாக இருக்கும் தான் நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இதே மாதிரி இது கண்டினியூ ஆச்சுன்னா நான் இங்கேயே செத்து போயிடுவேன். ஹீரோ அப்படியே ஷோல்டர்லேருந்து குத்திரிக்க ஆரோவை எடுக்கிறான். கத்துறான் ஹீரோ வழியில். இப்போ ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்து பஞ்சு மாதிரி ஒன்றத்தில் லைட்டரை வச்சு சூடு பண்ணுறான். இப்போ வரைக்கும் அவன் கை நடுங்கிட்டு தான் இருக்குது. அந்த சூடு பண்ண பஞ்சு எடுத்து அவன் காயத்தில் அவனே வச்சுக்கிறான். சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, உங்கள் பாடியில் தீ காயப்பட்டிருக்கு, நீங்கள் அதிர்ச்சியாக இருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அதே சிஸ்டம்லேருந்து உங்கள் கோல்ட் பிளட்டட் நேச்சர் உங்களை அமைதியாக வச்சுக்கும்னு வருது. நீங்கள் தீ காயத்துக்கும் உங்கள் பாடி ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. ஹீரோ அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஆரோ எப்படி அடிச்சதுன்ட்டு. அந்த ஆரோ அடிச்சது ஏதோ டைமிங் செட் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக சிக்னல் சவுண்டும் கேட்டுச்சு. நான் அதோட ரைட் டைமிங்கை கண்டுபிடிச்சேன்னா இதுலேருந்து தப்பிக்க முடியும். இந்த ஆரோஸ்லாம் இந்த இருட்டில் எங்கே இருக்குன்னு என் கண்ணை வச்சு கண்டுபிடிக்கிறது இம்பாசிபிள். அந்த காக்வெல் டர்ன் ஆகிற சத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். காக்வெல்னா வேற ஒன்றும் இல்லை கைஸ், கிளாக்குக்கு பின்னாடியில் ஒன்று இருக்குல்ல, டூத் வீலுன்னு இருக்கும், அது பேர் இந்த மாதிரி தான். இப்போ நான் ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வருவோம். அதோட சத்தத்தை வச்சு தான் ஆரோஸோட பர்ஃபெக்ட் டைமிங்கையும் அந்த லொக்கேஷனையும் எந்த ஆங்கிலேருந்து வரதையும் கண்டுபிடிக்க முடியும். அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த சவுண்டை நான் கேட்டு எங்கே வந்து வருது கண்டுபிடிக்கணும். ஹைட் அண்ட் சென்சஸ் இது நம்ம ஹீரோவோட ஸ்கில்லில் ஒன்று. ஹீரோவோட 5 சென்ஸுமே அதிகமாகும். இப்போ ஹீரோ அந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணி அவனோட சென்ஸ் ஆஃப் டச்சையும் அவனோட சென்ஸ் ஆஃப் ஹியரிங்கையும் அதிகப்படுத்துகிறான். சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, உங்கள் ஹைட் அண்ட் ஸ்கில்ஸ் லெவல் 0.8% அதிகமாகிடுச்சுன்ட்டு. இப்போ ஹீரோவோட மேலேருந்து சவுண்டு யோசிக்கிறான், நான் கண்டுபிடிச்சிட்டேன், அங்கே இருக்குது எனக்கு மேலே. ஹீரோ அவன் கையில் வச்சு இந்த கத்தி எடுத்து மேலேயே தூக்கி அடிக்கிறான். கரெக்டாக அது போய் பட்டு எல்லா ஆயுதமும் கீழே வந்துருச்சு. அவ்வளோதான், கரெக்டாக அடிச்சிட்டேன். இப்போ என்னால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ முன்னாடி நிறைய ஆரோஸ் வருது, ஆனால் இப்போ ஹீரோ எல்லாத்தையும் டாச் பண்ணுறான், சிலதை தடுக்கிறான். நான் எப்படி இந்த ஹேரோவை சமாளிக்கிறேன்றதை பொறுத்து என்னோட ஸ்டேட்டஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கும். ப்ளூ ஆரோவை என்னோட சைட்லேருந்து டார்ச் பண்ணால் என்னோட எஜிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, உங்கள் எபிலிட்டி 1 பாயிண்ட் அதிகமாகிடுச்சுன்ட்டு. ரெட் ஆரோவை தடுத்தா என்னோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அதே மாதிரி சிஸ்டம்லேருந்து ஸ்ட்ரென்த்து 1% அதிகமாகிடுச்சுன்னு வருது, 1 பாயிண்ட். அதுவே எல்லோ ஆரோவில் அடி வாங்கினா எனக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டாமினாவும் 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இப்போ நம்ம ஹீரோக்கு ஆரோலாம் அடிப்பட்டால் வலிக்காது, ஏன்னா ஹீரோக்கு அதோட பெயின் டாலரன்ஸ் வந்துருச்சு. இது மறந்துடாதீங்க. நான் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறனோ அந்தளவுக்கு என் வேலை சீக்கிரம் முடியும். இப்போ ஹீரோவோட ஸ்டேட்டஸ் விண்டோவை காட்டுறாங்க. பேர் சா யூன் ஊ. ஸ்ட்ரென்த்து 19, எஜிலிட்டி 19, ஸ்டாமினா 14, மானா பவர் 21. ஸ்கில்லு நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். இதில் ஒன்று என்ன உறுத்துற விஷயம் என்னென்னா, இந்த மானா பவர் எனக்கு இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. இது ஏன்னு தெரியல. ஆனாலும் இதெல்லாம் வச்சு நான் அட்வான்டேஜ் எடுத்து என்னோட மற்ற ஸ்டேட்ஸ் அதிகப்படுத்த முடியுது. ஹீரோ செகண்ட் சாப்டரில் சொல்லியிருப்பால ஹிடன் பீசஸ் இருக்குன்ட்டு, அது இதுதான். இந்த மாதிரி தான், ஆனால் இன்னும் நிறைய இருக்குது. ஓஹோ, ஒரு வாய்ஸ் வருது. ஹீரோ யாரோ டிவியில் பார்க்குறாங்க. அது நம்ம காப்ளின் மேனேஜர் தான். நான் எவ்வளோக்கு அப்சர்வ் பண்ணுறனோ அவ்வளோக்கு இவன் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுறான். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கவங்க தான் எப்போவுமே ஃபஸ்ட்டாக வருவாங்க. அதிசயமா பிளாக் கீழே இருக்கவங்களோட பிளாக் ஏல இருக்க இவன் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறான். இவன் கண்டிப்பாக வித்தியாசமானவன் தான். இதில் அவன் ஜெயித்தாலும் நிறைய டேஞ்சர்ஸ் இவன் ஃபேஸ் பண்ண வேண்டியது தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் இதை ஜெயிக்கணும். எனக்கு என்னவோ நிறைய ஃபன்னு காத்துட்ருக்குன்னு தோணுது இந்த டுட்டோரியல் முடியறதுக்குள்ளே. டிவியில் இன்னும் நிறைய பிளேயர்ஸை காட்டுறாங்க. இந்த டுட்டோரியல் இருக்கவங்க சிஸ்டம் வந்து ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் என் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்கன்ட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோவோட சிஸ்டமை காட்டுறாங்க. இப்போ பார்த்தா ஹீரோவோட ஸ்ட்ரென்த்து எஜிலிட்டிலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரென்த்து 29, எஜிலிட்டி 33, ஸ்டாமினா 30, மானா பவர் மட்டும் அப்படியே இருக்குது. இப்போ ஹீரோ யோசிக்கிறான், இந்த மானா பவரை தவிர எல்லா ஸ்டேட்ஸும் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். நல்லாவே வந்திருக்கு. ஹீரோ ஒரு கேட்டு முன்னாடி நிற்கிறான். கேட்டு முன்னாடி தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், மொபிலிட்டி, என்டியூரன்ஸ், டெஸ்ட்ரக்டிவ் பவர் எல்லாமே அதிகமாக இருக்குது. எஸ், ஹீரோ சந்தோஷப்படுறான். ஹீரோ அந்த கேட்டை திறக்கிறான். திறந்தோடனே ஏதோ மஞ்சள் கலரில் லைட்ஸ் ஹீரோவை சுற்றி போய்கிட்டு இருக்கு. அந்த சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது, உங்களோட ஊன்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு அடிப்பட்டதை சரி பண்ணுறோன்னு சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறான். ஹீரோ அப்போ தான் யோசிக்கிறான், இதுதான் பிளேயர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிற இடமா? இப்போ நான் நிம்மதியாக ஒன்று மூச்சு விட்டுக்கலாம். எப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு. என்னாச்சு?
இப்போ என்னாச்சு? எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. மயக்கம் வருதா? அப்படியே கீழே உள்ள போகிறான். கண்ணுலாம் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக மூடுது. அப்போ தான் முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாங்க. பூ பயமுறுத்துறான். முன்னாடி வந்து யாருன்னு தெரியல, ஹுட்டி போட்டு மூஞ்ச மறைச்சிட்டு இருக்கிறான். ஹீரோவும் அப்படியே ஜர்க்காயி பின்னாடி போகிறான். ஹீரோ யோசிக்கிறான், யார் இவன்? என்னோட சென்ஸ் ஸ்கில்லு இன்னும் எஃபெக்டில் தான் இருக்குது. அப்போ இருந்தும் இவன் எனக்கு தெரியல. ஹீரோ சொல்கிறான், நீங்கள் மிஸ்ட்ரி மெர்ச்சன்ட்டான்னு கேட்குறான். அப்போ அந்த ஹுட்டி போட்டிருக்கேன், அவன் மெர்ச்சன்ட் போல இருக்கு. பேசுகிறான், அப்பாடா நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கேன். எனக்கு உங்க ரொம்ப பிடிச்சிருக்கு கஸ்டமர். நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் ஏ. நான் ஒரு மெர்ச்சன்ட்டு. இந்த பக்கமாக தான் போய்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி மெர்ச்சன்ட்ஸ்லாம் ஒரு ஃப்ளோரோட எண்டில் தான் இருப்பாங்க. பிளேயர்ஸுக்கு என்ன தேவையோ தருவாங்க. அதுக்கு பதிலாக அவங்க பிளேயர்ஸ் பே பண்ணணும். ஃபுட்டு, போர்ஷனு, ஸ்கில் புக்கு, ஆர்டிஃபேக்ட்ஸு, இது எல்லாத்தையும் விற்பாங்க. இந்த உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்க எல்லாத்தையும். அந்த மெர்ச்சன்ட் பேசுகிறான், இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார் அப்படின்னு கேட்குறான். நான் மெர்ச்சன்ட், இந்த உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்க எல்லாத்தையும் விற்பேன். உங்களுக்கு எதாவது வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹீரோவும் சிஸ்டமை செக் பண்ணி பார்க்குறான், ஏதாவது தேவைப்படுதான்ட்டு. மெடுசா வேணாம். இப்போ நமக்கு மெர்ச்சன்ட் என்னென்னலாம் விற்கிறான்னு காமிக்கிறாங்க. மெடுசா வேணாம். மெடுசானா யாரும் தெரியல கைஸ். அவங்க கண்ணை பார்த்தா நம்ம ஸ்டாச்சு ஆயிடுவோம். அவங்க தங்க ஆடோட ஹார்ன், அப்புறம் டியாமெட்டோட லெஃப்ட் ஐ, இது எல்லாமே ஆர்டிஃபேக்ட், ரேரான ஆர்டிஃபேக்ட். ஒரு டுட்டோரியல் பேருக்கு இதெல்லாம் கிடைக்கிறது உண்மையிலே ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்கில்லு ஆர்டிஃபேக்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் வளரல. நான் என்னோடய ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தேவையானது ரீசெட் டிக்கெட். இந்த டிக்கெட்டை வச்சு நமக்கு தேவையான டெசைர் பாயிண்ட்டுக்கு நம்ம போய்க்கலாம். ஹீரோ கேட்குறான், இதுக்கெலாம் நான் எப்படி பே பண்ணுன்ட்டு. அவன் அந்த மெர்ச்சன்ட்டு சொல்கிறான், உங்களோட ஸ்டேட்ஸ் வச்சு தான் சார்ன்ட்டு. நீங்கள் என்ன பொருள் கேட்குறீங்களோ அதுக்கான கரெக்ட் அமௌண்ட் கொடுத்தா மட்டும் போதும், நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம் அப்படின்னு. ஹீரோ அப்போ தான் ரேட்லாம் பார்க்குறான். மினரல் வாட்டருக்கு 2 ஸ்ட்ரென்த்து பாயிண்ட் போட்டிருக்கு. ஹீரோ யோசிக்கிறான், என்னடா கொள்ளக்காரங்க மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஹீரோ அந்த மெர்ச்சன்ட் கிட்ட பேசுகிறான், எனக்கு ஒரு தேவைப்படுது. மெர்ச்சன்ட்டும், உங்களுக்கு என்ன வேணும் சார் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சிரிக்கிறான். இந்த ஃப்ளோரில் ஹீரோ சம்பாதிச்ச எல்லா ஸ்டேட்ஸையும் கொடுத்து ஹீரோ ரீசெட் டிக்கெட் வாங்குறான். இந்த பிளாக் கேவை ரீசெட் பண்ணுற மாதிரி. இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரை பார்க்கலாம்.